வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்றைய சூழலில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி 3 பிரதான விடயங்கள் பேசப்படுகின்றன. இந்த 3 பிரதான விடயங்களும் ஒரு விமர்சன கோணத்தில் பேசப்படுகிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சீனாவின் இலங்கை தூதர் யாழ் பகுதியில் விஜயம் செய்து தமிழ் மக்களோடு அவர் பேசிய விடயமும், அங்கு அவர் எடுத்து வைத்த கருத்துகளும் ஒருபுறம் சர்ச்சையை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறம் அனுரா அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள், தற்பொழுது தமிழர் பகுதியில் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இவைகள் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. மூன்றாவது ஒரு விமர்சனம் என்னவென்றால், காலிஸ்தான் வேண்டுமென்று கோரிக்கையை மையப்படுத்தி வெளிநாடுகளில் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களோடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் கைகோர்த்து கொண்டு செயல்படுவது இந்தியாவிற்கு எதிரான செயல்பாடா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றன. இந்த 3 கேள்விகளும் இன்றைய அரசியல் களத்தில் ஒரு பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த விடயங்களை குறித்து நாம் ஆராய்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். ஏற்கனவே பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து 4 வருடங்கள் அது குறித்த கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். தற்பொழுது அந்த வலையொலியை நடத்த முடியாத ஒரு இக்கட்டு. எனவே இந்த வலையொலி மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். கூடிய விரைவில் அந்த வலையொலியை நான் தொடர முடியுமா என்கின்ற கேள்விகளோடு பயணிப்பதால் இந்த வலையொலிக்கு முதன்மை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறேன். முதலில் சீனாவின் தூதர் யாழ் பகுதியில் விஜயம் செய்த பொழுது அவர் எடுத்து வைத்த கருத்துகள் என்ன? முதலாக இலங்கையிலே தேர்தல் நடைபெற்ற பின்பு தமிழர் தாயகத்திற்கு முதலாக வந்த வெளிநாட்டை சார்ந்த தூதர் சீனாவின் தூதர் தான். சீனாவின் தூதர் யாழ் பகுதியில் வருகை தந்து அவரே அங்கு யாழ் பகுதியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய இடத்திற்கு அவரே வந்து அங்கிருந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். அவர் கொழும்பில் இருந்து சந்தித்திருக்கலாம் அல்லது வேறு இடங்களில் இருந்து சந்தித்திருக்கலாம். ஆனால் யாழ் பகுதியில் வந்து தமிழர்களுடைய பகுதியில் இருந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். அதன் உள்ளார்ந்த அர்த்தம் என்னவென்றால், தமிழர்களை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் தான் இப்பொழுது தேவைப்படுகிறது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. காரணம், தமிழர்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சீனாவின் யுவான் மாவட்டத்தோடு பொருளாதார ரீதியான இணைப்பை நோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் சீனா ஒட்டுமொத்தமாக தமிழருடைய தாயகத்தில் கால்பதிக்கப் போகிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சீனாவின் தூதர் குறிப்பிட்டது, இந்த முறைதான் வடக்கு கிழக்கு மக்கள் தென்னிலங்கை என்கின்ற பேதம் இல்லாமல் வாக்களித்து ஒரு தேசிய கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு பதிவை அவர் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு ஏற வேண்டும் என்பதில் மிக பெரிய ஒரு உந்தலாக இருந்தது சீனா தான். காரணம், அனுரா அவர்கள் சீனாவின் ஆதரவு நிலையில் உள்ள ஒரு மனிதர் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதுபோல நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்தேன். இங்கு ஒரே நாடு ஒரே இனம் என்கின்ற அடிப்படையில் ஒரு வாசகம் இருந்தது. அந்த வாசகம் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது என்று சீனாவின் தூதர் குறிப்பிடுகிறார். அந்த வாசகம் இராணுவ வீரர்களால் வைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் இருக்கக்கூடிய வாசகம். ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் தங்களுடைய சுயம் என்கின்ற அடையாளத்தை இழந்துவிட்டு அவர்கள் தென்னிலங்கையோடு இணைந்த ஒரு பயணத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தான் அந்த சீனாவின் தூதர் எடுத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது உள்ள சூழலில் சீனாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் தமிழர் தாயகத்தில் கட்டி அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இரண்டாவது, அனுரா அவர்களின் அனுரா அவர்களின் ஆட்சி பீடத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அவர் பதிவிடுகின்ற கருத்து என்னவென்றால், ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதத்தில் தமிழ் மக்கள் பெரிய இன்னல்களை சந்திப்பார்கள். குறிப்பாக ராஜபக்சே இருக்கக்கூடிய காலத்திலெல்லாம் தமிழ் மக்கள் மீது அடக்குமுறைகள் தான் கட்டவிழ்க்கப்பட்டது. இராணுவம், காவல்துறை என பலரும் அடக்குமுறை செய்தார்கள். காரணம், எந்த தியாகங்களையும் அவர்கள் நினைவு கூர்ந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு வெளிப்பாட்டின் காரணமாக
மஹிந்த ராஜபக்சே இது போன்ற செயல்பாடுகளை செய்தார். ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வந்த பொழுது அவர் மறைமுகமாக தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கையில் எடுத்தார். அனுரா எந்த கோணத்தில் பயணிக்க இருக்கிறார் என்ற கேள்விக்கான விடையை இந்த ராமலிங்கம் சந்திரமோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இம்முறை உங்களுடைய தியாகங்களை நீங்கள் நினைவு கூறுவதற்கு எந்தவித தடையும் இல்லை. அதுபோல காவல்துறை, இராணுவம் போன்றவர்கள் தியாகங்களை நினைவு கூறுகின்ற அந்த வேளையில் அவர்களை புகைப்படம் எடுப்பதோ அவர்களை மிரட்டுவதோ ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு பெரிய மாற்றமாக கணிக்கப்படுகிறது. அனுரா அவர்கள் மிக தெளிவாக தமிழர்களை ஒரு மதித்து அவர்களுக்கான செயல்பாடுகளை உருவாக்குவதற்கான முயற்சியை எடுத்து விட்டார் என்றுதான் பலரும் கணிக்கிறார்கள். ஆனால் இங்கு பல கேள்விகள் சிலரால் எழுப்பப்படுகிறது. ஒரு கேள்வி, எங்களுடைய தியாகங்கள் துயில் கொண்டு இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இராணுவங்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. இந்த இராணுவங்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டால் தென்னிலங்கையும் வடக்கு கிழக்கு பகுதியும் ஒரே சமசீராக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை என்கின்ற நிலையை எட்டும். அதை செய்வதற்கு ஜனாதிபதியால் முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதியை பொறுத்தமட்டில் இம்முறை எந்தவிதமான சிதறலும் இல்லாமல் அந்த வாக்குகள் தனக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக திட்டமிட்டு அவர் செயல்பட்டு ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டியிருக்கிறார். அந்த வெற்றி அவர் இப்பொழுது தமிழர் தாயகத்தில், அது வடக்கு கிழக்கு பகுதியில் இதற்கு முன்பு தேசிய கட்சிகளை, அதாவது வடக்கு கிழக்கு மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இம்முறை அனுராவின் கட்சியை நேரடியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் மாற்றத்தை தமிழர்களும் விரும்புகிறார்கள் என்பதை அனுரா புரிந்திருக்கிறார் என்று கூட கணிக்கலாம். ஆனால் அனுரா தமிழர்களுக்கான விடியலை கொண்டு வருவாரா என்கின்ற கேள்விகளுக்கு இன்று வரை ஒரு விளக்கம் இல்லாத ஒரு களமே சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் எடுத்து வைப்பது என்னவென்றால், இலங்கையிலே இப்பொழுது ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடையை எடுக்க வேண்டியதானே என்று குறிப்பிடுகிறார்கள். தற்பொழுது அனுரா அவர்கள் இந்த தியாகங்களை நினைவு கூறுங்கள் என்று சொன்ன ஒற்றை வார்த்தைக்கு சில சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொதிக்க தொடங்கிவிட்டார்கள். நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை இந்த அனுரா அவர்கள் கொண்டு வருகிறார் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது உள்ள சூழலில் ஒரு மாற்றத்தை அனுரா கட்டியமைத்திருக்கிறார். அது தமிழர்களுக்கான மாற்றமாக இருக்குமா, அல்லது அது தென்னிலங்கையும் புத்த தேரர்களையும் சிங்கள மதத்தையும் மையப்படுத்திய மாற்றமாக இருக்குமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதுபோல இன்னொரு விடயம் பரபரப்பாக பேசப்படுகிறது. கனடா நாட்டிலும் காலிஸ்தான் வேண்டும் என்று போராடக்கூடியவர்களோடு ஈழம் சொந்தங்கள் கொடிநாளை கொண்டாடுவதற்கான நிகழ்வுகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்தியாவை எதிர்க்கக்கூடிய மனநிலைக்கு ஈழச் சொந்தங்கள் சென்று விட்டார்களா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி முறைமைகள், அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்தியாவில் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி முறைமைகள் தமிழர் விடயத்தில் ஒரு தீவிர கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதில் மறுப்பில்லாத ஒரு செய்தி. இதை நாம் கடந்த காலங்களில் இருந்தே பார்த்து கொண்டு வர முடிகிறது. ஆனால் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை ஈழச் சொந்தங்கள் எடுக்கிறார்கள் என்கின்ற ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அடித்து நொறுக்குவதற்கான களத்தை ஒரு சிலர் எடுக்கிறார்களா என்கின்ற கேள்விகளும் மனதிற்குள் எழுப்புகின்றன. இங்கு பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் தமிழர் தாயகம் தங்களுடைய தியாகங்களை நினைத்து கண்ணீர் சீந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணீரில் நாமும் நிற்கின்றோம். நன்றியுடன் இன்பா.